the SA College of Arts and Science. For admission details, click the link in description. Okay. Very good afternoon, team. So we are moving on to, I think, day 5, I believe. Okay, day 5 of our knowledge sharing session on series 3. So for the past 4 days, I think we have enriched with very good knowledge on MS Word, where Dr. Purushothaman sir has given his insights on various topics on MS Word and really what for the past 4 days, because the 4 days may and worth definitely, because lot of new things that I have learned. And today Dr. Purushothaman sir is with us to share his expertise on PowerPoint. So when it comes for PowerPoint, the presentation, how you are going to present yourself when when you get into your organization, or you are going to be an entrepreneur, business you have to showcase your business to the your suppliers or to your customers. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணும்போது அதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கட்டாயமாக தேவை. நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஐடி கம்பெனியோ பிபிஓ கம்பெனியோ இல்லை நீங்களே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ரிப்போர்ட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டேஷன். மேனேஜ்மெண்ட்டில் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதில் நல்ல ஜிகினா வேலைலாம் நிறைய பண்ணலாம். ஐ திங்க் புருஷோத்தமன் சார் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவர் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அவர் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ்லாம். ஸோ இஸ் அ ரைட் பர்சன் அகெயின். ஸோ he is going to give us his insights on MS Office PowerPoint he is going to share today. So over to Dr. Purushothaman sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. Yes, very good morning to all. This is day 5 session, right? So today we will discuss about the Microsoft PowerPoint. So before I start that, yesterday one professor asked one doubt, right? I think Dr. Kamara sir asked one doubt. So that doubt I clear. Then only I will start the PowerPoint session with a convenient time, right? Right. ஸோ ப்ரொஃபஸர் என்ன கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் செஷன்ல பேஜ் நம்பர் போடும்போது ஒரு சில பேஜ் நம்பர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேஜ் நம்பர் வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். அது எப்படி சார் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டுமே தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து அந்த கான்செப்டை நான் டச் பண்ணிட்டு நான் இமீடியட்டாக என்ன பண்ண போறேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட போறேன். ஸோ நாளையோட நம்ம செஷன் முடியுது. 1 வீக்கோட செஷன் நம்மளுக்கு நாளையோட முடியுது. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பேஜ் நம்பரை எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது, நம்மளுக்கு சிம்பிளா நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்சர்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேஜ் நம்பரை நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் கான்செப்ட். இந்த இன்சர்ட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், பேஜ் நம்பர் இருக்கு, அந்த பேஜ் நம்பர் நம்ம கிளிக் பண்ணி எப்பவுமே பேஜ் நம்பருக்கு என்ன இருக்கும், பாட்டம்ல தான் இருக்கும், பாட்டம்ல சென்டர்ல இருக்கும். இது வந்து நம்ம டிஃபால்ட்டா இப்படி நம்ம கொடுத்துருவோம். இதுதான் வந்து எப்பவுமே எல்லாருமே நம்ம பண்ற பேஜ் நம்பர் கொடுக்கிற ஆப்ஷன் இதுதான். இப்ப என்ன ஆகும்னா பேஜ் நம்பர் இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க 1 அப்படின்னு காட்டுது இல்லையா, இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு, பேஜ் நம்பர் 1ன்னு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல தென் தட் மீன்ஸ் இந்த ஃபார்மட்டிங் பேஜ்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க நம்ம பேஜ் நம்பர் கொண்டு வரக்கூடாது, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் படிக்கும்போது நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், ரைட்? ஸோ என்னோட பிஜி ப்ராஜெக்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஹெட்டிங்ஸ் போட்டுருவோம், தென் காலேஜ் நேம் போடுவோம், தென் நம்மளோட நேம் போடுவோம், கைடோட நேம், காலேஜோட லோகோ, காலேஜ் நேம் வித் அட்ரஸ், ஸோ எந்த இயர்ல சப்மிட் பண்ணோம் அப்படின்றது.
தென் அடுத்தது என்ன பண்ண போறோம், இது சர்டிபிகேட் பேஜ், ரைட். அடுத்தது என்ன போறோம், இதுலலாம் நம்மளுக்கு பேஜ் நம்பர் வரக்கூடாது, ஆனா இங்க நம்மளுக்கு பேஜ் நம்பர் வந்திருக்கு. இங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பர் வந்திருக்கு. ஸோ டிக்ளரேஷன் பேஜ், இதுலயும் நம்மளுக்கு பேஜ் நம்பர் வரக்கூடாது. அக்னாலஜ்மெண்ட், இதுலயும் நம்மளுக்கு பேஜ் நம்பர் வரக்கூடாது. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஆக்சுவலி இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஒரு அவுட்லுக் நம்ம சொல்லலாம். அது என்னன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு பேஜ் இது நம்ம சொல்லலாம். இதுல என்னன்னா இப்போ இன்ட்ரோடக்ஷன், இதுல தான் நம்மளுக்கு பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும். சாப்டர் 1 இருக்குங்களா, இதுதான் பேஜ் நம்பர் 1. ஸோ அப்போ இந்த சர்டிபிகேட்டா இருக்கட்டும், டிக்ளரேஷனா இருக்கட்டும், அக்னாலஜ்மெண்டா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பேஜ் நம்பர் வரவே கூடாது, ரைட். இப்போ என்ன இருக்குன்னா இங்க பேஜ் நம்பர் வந்திருக்கு, ரைட். ஸோ அடுத்து பாருங்க, இந்த பேஜுக்கும் பேஜ் நம்பர் வரக்கூடாது, ரைட். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆர் சார்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன ஆகும், பேஜ் நம்பர் வரவே கூடாது. பட் இங்க பேஜ் நம்பர் வந்திருக்கு. அப்ப எப்பதான் சார் பேஜ் நம்பர் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாப்டர் 1 இதுல தான் என்ன பண்ணணும், நம்ம பேஜ் நம்பர் கொடுக்கணும். இதுல தான் நம்ம பேஜ் நம்பர் கொடுக்கணும். இங்க போயிட்டு நம்ம செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா 1 இங்க வராது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்தா நம்மளுக்கு பேஜ் நம்பர் வரும். அப்போ நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, இப்போ இங்க இருந்தா நம்ம இப்போ 7 இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் நம்பர் 7 இருக்கு இல்லையா, இந்த 7ல தான் என்ன ஆகணும், 1 அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ். அப்போ இதுல பார்க்கும்போது இந்த பேஜ் நம்பர்ல அங்க இருக்கணும், ரைட். சாப்டர் 1ன்றது ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ்டார்ட் ஆகி 20th பேஜ்ல முடியுது, ரைட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வழக்கம் போல இன்சர்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேஜ் நம்பர் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பேஜ். இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி 1ன்னு நம்மளுக்கு இங்க காட்டும், ரைட். நம்ம என்ன பண்ண போறோம், வழக்கம் போல இன்சர்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறோம், பேஜ் நம்பர் கொடுக்க போறோம், ரைட். பேஜ் நம்பர் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பாட்டம்ல நம்ம இங்க பேஜ் நம்பர் கொடுத்துருவோம், ரைட். நம்மளுக்கு என்ன ஆகும், இங்க பேஜ் நம்பர் ஒரு பேஜுக்கு பாட்டம்ல பேஜ் நம்பர் வந்துடும், ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த பேஜ்ல நம்மளுக்கு வேணும் 1 ஸ்டார்ட் ஆகணும் அந்த பேஜ் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, 7 இருக்கு. எனக்கு 7 வேண்டாம், 1 தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், இது பேஜ் நம்பர், இது என்ன சார் அவ்வளவு இம்பார்ட்டண்டா, இதை போயிட்டு இப்போ நீங்க சொல்றீங்கன்னு பார்க்கும்போது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஜி ப்ராஜெக்டா இருக்கட்டும், பிஜி ப்ராஜெக்டா இருக்கட்டும், எல்லாருக்கும் பேஜ் நம்பர் அது 1 அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஹெட்டிங்ஸ், அது வந்து ஃபார்மேட்டிங் பேஜ், அதுல நம்ம பேஜ் நம்ம போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி டாக்குமெண்ட், இதுக்கு ஒரு தனி டாக்குமெண்ட், இந்த மாதிரி 2 டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா பிரிண்ட் எடுத்து பைண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணவே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இடத்துல போயிட்டு பேஜ் லேஅவுட் போயிடுங்க. பேஜ் லேஅவுட்ல பிரேக்ஸ்னு இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா சொல்லித்தரேன். பேஜ் லேஅவுட்ல போயிடுங்க, பிரேக்ஸ்னு இருக்கும், அதுல நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணியாச்சு. என்ன சார் கிளிக் பண்ணீங்க, ஒரு டிஃபரன்ஸும் காணோம், அப்படியே அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. இங்க என்ன இருக்கு, 1ன்னு இருக்கா, இங்க என்னன்னு இருந்தது, 7 இருந்தது. ஸோ இங்க 1 இருக்கு சார். அப்புறம் இது இமிடியேட்டா நம்ம டெலீட் பண்ணிடலாமா சார், இந்த 6th பேஜ் டெலீட் பண்ணீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆயிடும். என்னதான் சார் பண்றது, நீங்க அங்கேயே டெலீட் பண்ணக்கூடாதுன்றீங்க, இங்கேயே கொண்டு வரணும்ன்றீங்க, அங்கேயே நம்பர் வரக்கூடாதுன்றீங்க, கரெக்ட். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம பேஜ் லேஅவுட்ல பிரேக்ஸ்ல நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இங்க 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, இந்த பேஜ் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த லிங்க் டு ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும், எனேபிள் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம், டிசேபிள் பண்ணோம். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது என்ன சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்போ இது ஆன் இருக்கா, இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். என்ன ஆயிடுச்சு, இங்க போயிடுச்சா. இப்போ என்ன பண்ணுங்க, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஜ் நம்பர் இருக்கா, இதுல ஃபார்மேட் பேஜ் நம்பர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் அட் அப்படி இருக்கா, இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம பேஜ் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 7 எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட். அப்ப என்ன பண்றோம், இங்க 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்க என்ன ஆகும், 1ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். 1 2
3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே சார், சூப்பர் சார், முடிஞ்சிச்சு. இதோட விட்டுலாமா? இதோட விடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பிஃபோர் இருக்கு இல்லையா, இன்னும் பேஜ் நம்பர் இருக்கு. அட என்ன சார் இப்பதான் அதை சொல்லி கொடுத்துங்க, மறுபடியும் அந்த பேஜ் நம்பர் இருக்கு, இது என்ன சார் ஒயிட்னர் போட்டுலாமா சார் அப்படின்னா ஒயிட்னரும் போடக்கூடாது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு பேஜ் டபுள் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணி கீபோர்டு டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெளியில வந்துருங்க. இப்ப என்ன இருக்கும், இந்த இடத்துல பேஜ் நம்பர் இருக்காது. இந்த பேஜ் இல்ல, இதுக்கு ப்ரீவியஸ் பிஃபோர் 5 பேஜஸ்லயும் பேஜ் நம்பர் இருக்காது. இங்க பாத்தீங்களா பேஜ் நம்பர் இல்ல, இங்கேயும் பாருங்க பேஜ் நம்பர் இல்ல, பேஜ் நம்பர் இல்ல, இங்க பாருங்க இங்கேயும் பேஜ் நம்பர் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லயும் பேஜ் நம்பர் இல்ல. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரே டாக்குமெண்ட்ல ஈஸியா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இதுக்காக ஈவன் ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு வேர்ட்ல நாலேஜ் இல்ல. நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிப்பேன். இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், அடுத்த ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பேன். இது வந்து செகண்ட் பேஜ், அதாவது இந்த டேபிள் சார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு பேஜ் வச்சுப்பேன். தேர்ட் பேஜ் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே கண்டென்ட் வச்சுப்பேன். லாஸ்ட் என்ன பண்ணுவேன், அனெக்ஷர் பேஜ், அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுப்பேன். கொஷினர் அதுக்கு ஒன்று வச்சுப்பேன். ஏன்னா இதுக்கெல்லாம் பேஜ் நம்பர் வரக்கூடாது. ஸோ அப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல பண்ணும்போது என்ன ஆகும், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கடையில் போய் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்து பிரிண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கினேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு நான் தெரிஞ்சுக்கினேன், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க இதுல வந்து கன்க்ளூஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், பேஜ் நம்பர் வரும். இருக்கா, கன்க்ளூஷன் வரைக்கும் நம்மளுக்கு பேஜ் நம்பர் வரும். இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கட்டும், அனெக்ஷர் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்ன வருது, பேஜ் நம்பர் கொடுக்கவே கூடாது. ரைட், அப்பெண்டிக்ஸ் அனெக்ஷருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேஜ் நம்பர் கொடுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், தனித்தனி டாக்குமெண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த பேஜ்ல எதுவுமே பேஜ் நம்பர் இருந்திருக்காது. அடுத்த பேஜ் நீங்க போங்களேன், அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜ் போங்களேன். இங்க சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் பேஜ் போறீங்களா, இங்க என்ன இருக்கணும், பேஜ் நம்பர் 1 இருக்குங்களா, அடுத்தது பேஜ் நம்பர் 2. இந்த மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜஸ்க்கு பேஜ் நம்பர் வரணும். இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஓவரால் இருக்கிற பேஜஸ் 17. நம்ம கிட்ட ஓவரால் இருக்கிற பேஜஸ் 17. ரைட், பட் நம்மளுக்கு இங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற பேஜ் நம்பர் 11. இது எப்படி சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 பேஜ் என்ன பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம். அதுக்கு நம்மளுக்கு பேஜ் நம்பர் வேண்டாம், நோ நீட் ஃபார் ப்ரீவியஸ் பேஜஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கோம், 7th பேஜ்ல இருந்து நம்ம பேஜ் நம்பர் 1 கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால இங்க நம்மளுக்கு டாக்குமெண்ட்ல என்ன நம்பர் காட்டும், 11 தான் காட்டும். பட் ஓவராலா ஸ்டேட்டஸ் பார்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 17 பேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட்ல இருக்கிற பேஜஸ் பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் தான் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், என்டர் கொடுத்து டைப் பண்ண 12 13 ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்த பேஜ் பாருங்க நம்மளுக்கு 12 ஸ்டார்ட் ஆயிடும். பட் இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும், 18 தான் காட்டும். ஸோ இது ஓவரால், இது நம்ம செலக்ட் பண்ண பேஜஸ் மட்டும். இது புரியுதுங்களா, இப்படிதான் நம்ம பேஜ் நம்பரை யூஸ் பண்ணணும். நீங்க சிம்பிளா வந்து இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு இன்சர்ட் பேஜ் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பேஜஸ்க்கும் என்ன ஆயிடும், பேஜ் நம்பர் வந்துடும். இல்ல எனக்கு சில பேஜஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், நீங்க பேஜ் லேஅவுட்ல போயிட்டு பிரேக்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துடணும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பேஜ் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேஜ் நம்பரை ஃபார்மட் பண்ணணும். ஃபார்மட் பண்ணணும் என்ன ஆகும், அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எதுன்னு கேட்கும், ஃபர்ஸ்ட்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருந்து நம்ம பேஜ் நம்பர் என்ன ஆகும், 1 அப்படின்றது கிளியரா வந்துடும். இது நான் நேத்தே சொல்லியிருப்பேன். பட் இந்த கண்டென்ட் நான் அப்போ ரெடி பண்ணல, இன்னைக்கு ரெடி பண்ணதுக்கு காரணம் என்னன்னா இப்படி சொன்னா நம்மளுக்கு புரியும்னு சொல்றதுக்காக இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நேற்றுக்கு நான் அப்படியே சொல்லியிருந்தேன்னா புரிஞ்சிருக்காது. ரைட், இதுல யாருக்காவது டவுட் இருக்காப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும்பா. நீங்க அப்படியே இங்க பார்த்துட்டு போறது மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு வராது. பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே வந்து இதுல எல்லாமே உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும்.
நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம என்ன டெய்லி எடுக்கிறோமோ அந்த சேனல்ஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கும். நீங்க டவுட்னா அந்த சேனல்ஸ் நீங்க அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சொன்னோன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ரைட்? இப்போ நம்மளுக்கு பேஜ் நம்பர் என்ன ஆகும்? இங்க 1ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ரைட்? ஓகே. சோ இதோட நம்ம வேர்ட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம முடிச்சுப்போம். இப்போ நம்ம அடுத்தது போக போறது என்ன அப்படின்னா பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட் பார்க்கும்போது இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். எதுக்காக சார் இந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷனுக்காக. அதனால சொல்லும் போது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டாக்குமெண்ட் பிரசன்டேஷன் சொல்லணும். இதோட டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்லைட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்கும். நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி பர்சன் ஆகட்டும், இல்ல நிறைய படத்துல வந்திருக்கு. ஃப்ரீக்வெண்ட் அது ப்ரொஜெக்டர்ல ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை ப்ரொஜெக்டர்ல ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மீட்டிங் போடுவாங்க. இப்போ நம்ம கிட்ட இப்போ நீங்க யூஜி ப்ராஜெக்ட் பண்றீங்க. உங்களுக்கு யூஜி ப்ராஜெக்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 to 100 பேஜஸ் வரைக்கும் நம்மளுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த 100 பேஜஸ்மே உங்களால எக்ஸ்பிளைன் வேர்ட்ல போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுல என்ன வேணுமோ நம்மளுக்கு கிறிஸ்பியா அதை எடுத்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல நம்ம கொண்டு வந்து அதை நம்ம ப்ரொஜெக்டர்ல நம்ம போட்டு காமிச்சோம் அப்படின்னா ஸோ ஈஸியா என்ன பண்ண முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஒரு பெரிய கான்செப்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பியா கொடுக்கறதா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ். இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லைடை தான் இங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டார்ட்ல போயிட்டு நீங்க இப்படி போயிட்டு இந்த இடத்துல நீங்க போயிட்டு பவர் பாயிண்ட் இல்ல பவர்னு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். அது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லைடு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் நம்மளுக்கு ஸ்டார்ட். நான் வந்து 2013 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓல்டு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்டி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ, நம்மளுக்கு என்ன கான்செப்டோ அந்த கான்செப்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இதெல்லாம் நான் ரீசெண்டா யூஸ் பண்ண ஃபைல்ஸ் இதெல்லாம். ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளாங்க் பிரசன்டேஷன் தான் எடுக்க போறேன். இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும். ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட ஸ்லைட்ஸ் இல்ல விண்டோஸ் இல்ல இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி கலர் கலரா டிசைன்ஸ் பண்ணி ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மளோட கான்செப்டை ஈஸியா ஷேர் பண்ண முடியும். மற்றவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான்ப்பா இதை யூஸ் பண்றோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்ம பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்ன்றத இதுல நம்ம கொடுத்து மற்றவங்க ஈஸியா நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். ரைட்? அதுக்குன்னு ரொம்ப அதிகமா கலர் போட்டுட்டாலும் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. என்ன கலர் யூஸ் பண்ணமோ அந்த கலரை நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, இதுதான் நம்மளோட பவர் பாயிண்டோட லோகோ. ரைட்? இங்க பாருங்க பிரசன்டேஷன் 1 அப்படின்னு தான் இங்க இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ரைட்? இதுதான்ப்பா நம்மளோட ஸ்லைட்ஸ். இது பேர் தான் நம்மளோட ஸ்லைட். இதுதான் இப்படி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம டிசைன் பண்ண போறோம். ரைட்? நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்டா, இது என்னோட டாக்குமெண்ட். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி சும்மா ஒரே ஒரு பேஜ் மட்டும் இப்படி டிசைன் பண்ணிருக்கேன். இது வந்து சிம்பிள். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், விதவிதமா என்ன வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். ரைட்? இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு புது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றேன். ரைட்? இது இருக்கு. கண்ட்ரோல் N கொடுத்தீங்க அப்படின்னா நியூ டாக்குமெண்ட். இதுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்குப்பா. சரிங்களா? இதுல வந்து என்னன்னா ஸ்லைட்ஸ்க்கு உண்டானதான். MS வேர்ட்ல இருக்க அந்த வேர்ட்ல இருக்கிற அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் மோர் ஆர் லெஸ் இருக்கும். ரைட்? இதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இருக்கும்.
ரைட். ஏன்னா டிஃபரன்ஷியேட் இருக்கணும் இல்லையா? வேர்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, வேர்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட் டைப்பே வேற மாதிரி இருக்கும், இதுல இருக்கிற இந்த டாக்குமெண்ட் பாருங்க இது வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வர ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, ரைட்? லேஅவுட்ல போங்க, இதுக்கு பேரு டைட்டில் ஸ்லைட். இந்த மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஸ்லைடு இருக்கு. இதுல நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 காலம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 2 காலம் எடுத்துக்கலாம், ரைட்? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா blank ஸ்லைடு எடுக்க போறேன். எதுக்கு சார் blank ஸ்லைடு எடுக்கிறீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைட்டில் ஸ்லைடுக்கும் blank ஸ்லைடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இதுல நம்மளுக்கு ஸ்பேஷியஸ் அதிகமா இருக்கும். இதுதான் நம்மளோட ஃபுல் ஏரியா. தெரியுதுல, கர்சர் தெரியுதா? இதுதான் நம்மளோட ஃபுல் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம என்ன வேணா விளையாடலாம். இந்த ஏரியாக்கு வெளியில நம்ம போயிடக்கூடாது, ரைட்? சோ இப்போ இதுவே நான் என்ன பண்றேன், டைட்டில் ஸ்லைடு எடுத்தா இது உள்ளதான் என்னால விளையாட முடியும். சோ பெட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நீங்க இதுல இருக்குன்னா இதுல நீங்க என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஏதாவது டைப் பண்ணலாம். சகாஸ் கேஎஸ்எஸ் நாலேஜ் ஷேரிங் செஷன், இந்த மாதிரி சும்மா நீங்க ஏதாவது டைப் பண்ணலாம். பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா blank, அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம். இங்க பாருங்க லேஅவுட்ல blank, இதுதான் blank. இப்போ நான் டைப் பண்ண போறேன். இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. கீபோர்ட் பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, டைப்பே பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு சார் இதை எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க? இதை யூஸ் பண்ணலாம், இதில் நம்ம நிறைய ஸ்பேஷியஸ் கிடைக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பேஷியஸ் கிடைக்குதோ அவ்வளவு ஸ்பேஷியஸ் அந்த ஆக்குபைட் நம்ம யூஸ் பண்ண முடியும், ரைட்? இப்போ இங்க பாருங்க, சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சார் எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். சார் ஒரு சின்ன சார் ஸ்மால் டவுட் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ரீசன்ட்லி they are providing e-certificate. எஸ் சார். சார் இப்படிதான் சார் பண்ணுவோம், e-certificate எல்லாம் பவர் பாயிண்ட்ல தான் பண்ணுவாங்களா சார்? சார் கண்டிப்பா சார். ஏன்னா அங்க நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்டிஃபைம்ல பார்க்கும்போது அங்க என்ன பண்ணுவோம்னா கூகுள் ஸ்லைடை யூஸ் பண்ணுவோம். கூகுள் ஸ்லைடு எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இதே ஸ்கிரீன் இதே விண்டோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்மளோட கூகுள் ஸ்லைடு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம், நம்ம அதுல தான் சார் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். இதுதான் அங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சார், ஓகே சார், எஸ் ஓகே. Thank you சார். எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார், வெல்கம் சார். எஸ் எஸ். இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இது என்னோட டிரைவ், ரைட்? இது என்னோட ஜி டிரைவ். இப்போ இந்த கூகுள் டிரைவ்ல தான் நான் என்ன பண்ண போறேன், கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன், சர்டிஃபைம் ஆட் பண்ண போறேன், சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ண போறேன், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த நியூல போயிட்டு எஸ் இந்த நியூல போயிட்டு என்ன பண்ணுவேன்னா இங்க இருக்கு பாருங்க, இது கூகுள் ஃபார்ம். இதை நம்ம கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் ஃபார்ம் கிரியேட் ஆயிடும், ரைட்? சர்டிஃபிகேட் எப்படி சார் பண்றது அப்படின்னா இந்த கூகுள் ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு ஸ்லைடு இங்க நம்மளுக்கு வந்துடும், ரைட்? இப்ப பாருங்க, எஸ் எஸ் இதுதான் நம்மளோட ஸ்லைட். இப்போ இந்த ஸ்லைட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிசைன்ஸ் பண்ண போறோம். நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, லோடிங்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது அப்படியே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு உண்டானது. இந்த ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது.
இது வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், இது கூகுள் ஸ்லைடு. இதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம சர்டிபிகேட்ஸை கிரியேட் பண்றது இந்த ஸ்லைட்ல தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடிஷனல் கான்செப்ட் சர்டிஃபைஎம்க்கு நம்ம தேவையான சர்டிபிகேட்டை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாகவும் ரெடி பண்ணி சர்டிஃபைஎம்ல ஆட் பண்ணி சர்டிபிகேட்ஸை ஜெனரேட் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ரைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்லைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல நம்ம டிசைன் பண்ண போறோம். ரைட். இந்த மாதிரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டே 5 டேட் போட்டு நம்ம காலேஜோட லோகோ போட்டு, ஏன்னா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ண போறோம் இல்லையா, அதனால பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் லோகோ போட்டு என்ன டாபிக் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அண்ட் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு போட்டோ வச்சுட்டு ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நான் கொடுத்துருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ நான் என்ன பண்ண போறேன், அடுத்தது ஸ்லைடை கிரியேட் பண்ண போறேன். அடுத்த ஸ்லைடை நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல நியூ ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்லைடு ஓபன் ஆகும். அடுத்த ஸ்லைடு நம்மளுக்கு ஓபன் ஆகும். இப்போ இதுலயே நீங்க என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் போயிட்டு ஆட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அன்டைட்டில்டு செக்ஷன் வந்து ஒன்று வரும். அது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ரீநேம் கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்லைடு இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டேன். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 50 ஸ்லைடு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ரிப்போர்ட் ஸ்லைடு போங்கன்னு வாங்க, டக்குன்னு ரிப்போர்ட் சைடில் இது பார்க்கும்போது அங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால இங்கே பார்க்க முடியும். அனலைசிஸ் போங்கன்னு வாங்க, டக்குன்னு இங்கே நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இங்கே நம்ம போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் செக்ஷன் கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்லைடுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், அனாலிசிஸ். இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஃப்ரண்ட்டை பற்றி பேசிட்டே இருப்பேன், அடுத்தது அனாலிசிஸ் டக்குன்னு போவேன். இது வேண்டாமா, இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க, அப்படியே ஹைட் ஆயிடும். இங்க பாருங்க, இப்போ இந்த ஃப்ரண்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு 3 ஸ்லைட்ஸ் இருக்கு, அனாலிசிஸ்ல 5 ஸ்லைட்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு என்ன ஆகும், என்னென்ன ஸ்லைட்ஸ் இருக்குன்னு காட்டும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஸ்லைடு இருக்குன்னு காட்டும். ரைட். இதுக்கு ஆட் செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வரக்கூடாது சார், இது வந்து 4th போகணும் அப்படின்னா இது அப்படியே நம்ம பிடிச்சி என்ன பண்ணலாம், 4th ஸ்லைடுக்கு நம்ம கொண்டு வர முடியும். 4th 5th எங்க வேணா நம்ம ஸ்லைட்ஸை கொண்டு போகலாம். வேண்டாம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இதை பிடிச்சி ஃபர்ஸ்ட்லேயே நம்ம கொண்டு மூவ் பண்ண முடியும். ஸ்லைட்ஸை நம்மளால ஈஸியா மூவ் பண்ண முடியும். இப்போ இது அனாலிசிஸ்ல கொண்டு வந்திருக்கேன், இல்லை எனக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேயே போட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கணும், இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை செக்ஷன் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஷார்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது நம்மளுக்கு ஷார்ட் ஆயிடும். வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். செக்ஷன் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லைடு வேண்டாம்னா எல்லா செக்ஷனும் வேண்டாம்னா ரிமூவ் ஆல் செக்ஷன். ஸ்லைடு வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிட முடியும், நம்மளால டெலீட் பண்ண முடியும். டெலீட் ஸ்லைடு, ஸ்லைடு நம்மளுக்கு போயிடும். பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடும் நம்மளுக்கு இல்லை. ஓகே, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல எம்எஸ் வேர்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒரு 50% to 70% இதுல இருக்கும். பட் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா எம்எஸ் வேர்ட்ல இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது பேர் என்ன சொன்ன, குயிக் டூல் பார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த குயிக் டூல் பார்ல இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். எஃப்ஐ கொடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஷோ வந்து ரன் ஆகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ரைட்.
சார் இப்போ இது என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, இந்த மெனு ரிப்பன் பார்ல ஃபைல், அங்க எம்எஸ் வேர்ட்ல என்ன பாத்தீங்களோ ஆஸ் இட் இஸ் அதே தான், ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், அடுத்தது போறேன், ஹோம்ல போறேன். ஹோம்ல போறதால என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க நியூ ஸ்லைடுன்னு இருக்கு, இது ஒரு புதுசா இருக்கு. ரைட், இது ஒரு புதுசா இருக்கு. மற்றபடி உங்களுக்கே தெரியும், கட் காப்பி பேஸ்ட் ஃபார்மட் பெயிண்டர் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நியூ ஸ்லைடு, இது புதுசா இருக்கு. லேஅவுட் பார்க்கும்போது இது உங்களுக்கு புதுசா இருக்கு. அங்க என்ன இருக்கும், போர்ட்ரைட் இருக்கும், லேண்ட்ஸ்கேப் இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைட்ஸை நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். ரைட், இப்போ நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்றோம் அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நம்மளால ரீசெட் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஸ்லைட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், திரும்பி வந்து மாற்ற முடியும், என்ன பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். செக்ஷன்ல போனீங்கன்னா இங்க ஆட் செக்ஷன் கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் ஆல் செக்ஷன் கொடுத்துக்கலாம். இது என்ன சார், இது கொலாப்ஸ், இதுங்க பாருங்க, இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆகும். ரைட், எக்ஸ்பேண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓபன் ஆயிடும். ரைட், அதுக்கு தான் இது. இங்க நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஷார்ட்கட்ல யூஸ் பண்றோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஹைட் ஆயிடும் எல்லா ஸ்லைட்ஸும். இது நீங்க மறுபடியும் அகைன் கிளிக் பண்ணிட்டாலே என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் தான் இங்க செக்ஷன்ல இருக்கு. இது உங்களுக்கு புதுசா இருக்கும், எம்எஸ் வேர்ட்ல இல்லாதது இங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இது புதுசா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து என்ன கேரக்டர், என்ன ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்றோம். ரைட், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்டோட கேரக்டர், தென் போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும். ரைட், ஸோ அடுத்தது பாருங்க, இதுல உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த நேம் இருக்கு, இந்த நேம் இருக்கா, இந்த நேம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஏவின்னு இருக்கா, இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ண போறேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், வெரி டைட். என்ன டிஃபரன்ஸ்னா, போன ஆப்ஷனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, கண்ட்ரோல் இசட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கா, கண்ட்ரோல் ஒய். ஸோ இது டைட். என்ன சார் டைட், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இது வெரி டைட், இது டைட், இது நார்மல். ரைட், லூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, கொஞ்சம் உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கும், அப்படியே கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து தள்ளி 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 இருக்கும். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்டுங்க அப்படின்னீங்கன்னா வெரி லூஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு, நிறைய கேப் இருக்கு பாருங்க. கரெக்டா, இந்த ஆப்ஷன்ஸ் அங்க இருக்காது. ரைட், அடுத்தது என்ன பண்ணுவோம், மோர் ஸ்பேசிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் ஆகும். இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த ஒரு மெனுலயே நம்ம எப்படி வேணா நம்ம விளையாட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க, இந்த மோர் ஸ்பேசிங்ல போங்க, இதுல ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா இங்க நீங்க என்ன பண்ணலாம், இங்க யூஸ் பண்ற எல்லா வேலையும் இந்த ஒரே பட்டன்ல ஈஸியா நம்ம முடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபாண்டோட ஸ்டைல மாத்துறேன். ரைட், ஓகே. இல்ல ஃபாண்ட்டுக்கு போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் கொடுக்குறேன். ஓகே. ஃபாண்டோட சைஸை மாத்துறேன், இங்கே மாத்திக்கோங்க. ஃபாண்டோட கலரை மாத்துறேன், மாத்திக்கோங்க. ஃபாண்ட்டுக்கு அண்டர்லைன் வச்சுக்கிறேன், சிங்கிள் அண்டர்லைனோ டபுள் அண்டர்லைனோ வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன், கலர் கொடுத்துக்கோங்க. இங்க ஏன் வரல, நான் அங்க அண்டர்லைன் கொடுக்கல, அதனால இங்க வரல. நான் அங்க அண்டர்லைன் கொடுத்தனா இங்க கலர் ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். இல்ல இதை நான் ஸ்ட்ரைக் பண்ணோம், இல்ல இதை நான் டபுள் ஸ்ட்ரைக் பண்ணோம், இல்ல இதை நான் சூப்பர் ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணோம், இல்ல இதை நான் சப்ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணோம். ரைட், அடுத்தது வந்து இது வந்து எல்லாமே ஸ்மால் கேப்ஸா இருக்கட்டும், இல்ல இல்ல ஆல் கேப்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ இந்த ஒரே பட்டன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ரைட், அந்த ஒரே பட்டன்லயே நம்ம இங்க என்ன பண்ண முடியும், விதவிதமா நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், இதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு நீங்க மாத்தணும், இங்க போயிட்டு இதை மாத்தணும், அடுத்தது என்ன பண்ணணும், கலரை மாத்தணும். ரைட், அடுத்தது என்ன பண்ணணும், லூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அப்புறம் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இந்த மாதிரிலாம் நீங்க போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே பட்டன்லயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுனா நீங்க இதுல பண்ண போறீங்க.
இல்ல டிக்ரீஸ் பண்ணணும்னா இதுல பண்ண போறீங்க. கிளியர் ஃபார்மேட்டிங் வேணும், ஃபார்மேட்டிங் என்னன்னா இது கொடுத்துட போறீங்க. ரைட், இதெல்லாம் நம்மளோட எம்எஸ் வேர்ட்லயே இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் நம்மளோட எம்எஸ் வேர்ட்லயே இருக்கு. ஓகே, இது as it is. ஓகே, தென் புல்லட் வேணும்னா நம்ம புல்லட் யூஸ் பண்ண போறோம். நம்பரிங் வேணும்னா நம்பரிங் யூஸ் பண்ண போறோம். ஸ்லைடுக்கு நம்பர் வேணும்னா நம்பர் யூஸ் பண்ண போறோம். இதுலயே உங்களுக்கு பேராகிராஃப் அலைன்மெண்ட் இது லெஃப்ட், சென்டர், ரைட், ஜஸ்டிஃபை. ரைட், கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்ம ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணியும் நம்ம இங்க ஸ்லைட்ஸ்ல விளையாட முடியும். ரைட், அடுத்தது என்ன பண்ணலாம், 1 காலம், 2 காலம், 3 காலம் இப்படி வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் இல்ல நிறைய காலம்னா இதுல நீங்க நிறைய காலம், மோர் காலம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல காட்டுறேன், இதுல இருக்கு பாருங்க, எவ்வளவு காலம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இல்ல எனக்கு வந்து 3 காலம்ஸ் போதும் அப்படின்றன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இங்க 3 காலம்ஸை யூஸ் பண்ண முடியும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 1 காலம், 2 காலம், 3 காலம் இந்த மாதிரி நம்ம வேணும்னா நம்மளால மாத்திக்க முடியும். ரைட், ஏன்னா சிலது வந்து கம்பேரிசன் பண்ணுவோம், டிஃபரன்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு காலம் தேவைப்படும். அப்ப நீங்க போயிட்டு டேபிள்ல போயிட்டு பாக்ஸ் போறதை விட நீங்க காலம்னா அதுவே டிஃபால்ட்டா என்ன ஆகும், ஸ்கேல் வந்து அதுவே செட் பண்ணிடும். அந்த காலம்ல மீறி உங்களால போக முடியாது, அடுத்த காலமுக்கு போக முடியாது. ஸோ என்ன பண்ணணும், ஈஸியா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் காட்டும், அந்த காலம்ல நம்ம ஈஸியா டைப் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ லைன் ஸ்பேசிங் இது as it is லைன் ஸ்பேசிங். டெக்ஸ்ட் டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இது வேண்டாமா, இதுல என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒண்ணு மட்டும் இருக்கும். ரைட், இப்படி இருக்கு, இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், அதையும் நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டைரக்ஷன் இருக்கு, இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். சகாஸ் எப்படி இருக்கு, இது பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல இருக்கும், சாரி வெர்டிகல்ல இருக்கு. நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்டோட டைரக்ஷன்ஸ் வந்து நம்மளால ஈஸியா மாத்த முடியும். எப்படி வேணுமோ நம்மளுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம். இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது எந்த இடத்துக்கு யூஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இது யூஸ் ஆகும். இது எல்லா இடத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ரைட், ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருப்பேன். ஸோ மெனு ரிப்பனுக்கு நான் ஒரு 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 கிளிப் ஆர்ட் ஒன்று யூஸ் பண்ணிருப்பேன், அதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பேன். ரைட், இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். ரைட், அடுத்தது அலைன் டெக்ஸ்ட் லெஃப்ட், சென்டர், ரைட். இது எதுக்கு அலைன் டெக்ஸ்ட்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாக்ஸுக்கு உண்டானது, இந்த பாக்ஸுக்கு உண்டானது, இந்த விண்டோஸ்க்கு உண்டானது இல்ல. இந்த பாக்ஸ்ல நீங்க அலைன் பண்ணும்போது லெஃப்ட், சென்டர், ரைட். புரியலையே சார் அப்படின்னா இப்ப பாருங்க, அரேஞ்ச்ல போயிட்டு அலைன்ல போயிட்டு சென்டர், ரைட், லெஃப்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அலைன் டாப், மிடில், பாட்டம் கிளியரா சொல்றேன். என்ன பண்ண போறேன், அரேஞ்ச்ல போயிட்டு அலைன்ல போயிட்டு சென்டர், இது என்ன ஆகும், இந்த பாக்ஸ் சென்டரா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அடுத்தது அலைன்ல போயிட்டு மிடில் கொடுத்தா இப்ப என்ன ஆச்சு, இங்க பாருங்க, இதுக்கு உண்டான விண்டோஸ்ல இது சென்டரா இருக்கும். டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிடும். ஆக இப்போ இங்க பார்க்கும்போது சகாஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சென்டரா இருக்கு, இந்த ஸ்லைடுக்கு சென்டரா இருக்கு. ரைட்,
இப்படி இருக்கா? இதுதான் நம்மளோட ஸ்லைடு. இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அரேஞ்ச்ல போயிட்டு அலைன்ல போயிட்டு சென்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சென்டர்ல வந்துருச்சு. இல்ல எனக்கு ஸ்லைடுக்கு ஃபுல்லா சென்டரா வரணும் அப்படின்னா அலைன்ல போயிட்டு இங்க மிடில் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சென்டரா இது மிடில்லையும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் யூஸ் பண்ண இல்லைங்களா ஃப்ரண்ட்ல, அந்த மாதிரி இது நம்ம என்னன்னா ஏதாவது ஒரு டிசைன்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு சக்காஸ், ரைட். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் கொண்டு வர முடியும். இல்ல இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஷேப்ல ஒரு கிளிப் ஆர்ட்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ எது வேணுமோ நம்மளுக்கு இங்க போனோம் அப்படின்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யூஸ் பண்ண முடியும். இங்க மாற மாற எல்லாமே மாறும் பாருங்க. ரைட். அதுக்கு தான் இது ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் ஆகுது. ரைட். இப்போ அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். இப்போ இது வந்து நம்மளோட டிஃபால்ட் ஸ்லைட். இந்த ஸ்லைட்ல நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து நம்மளோட ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட் இருக்கா, நீங்க என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நம்மளால இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். புல்லட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், புல்லட் வேணா எடுத்துடலாம். ரைட். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க நீங்க மெனு ரிப்பன் பார் போகாமலே இங்கேயே சிலது இருக்கு பாருங்க. இந்த வாட்டர் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் வேணும்னா இன்சர்ட் டேபிள் இதுல இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ரைட். நீங்க இங்க போயிட்டு இன்சர்ட்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க இன்சர்ட்ல போயிட்டு இங்க டேபிள் நீங்க கிளிக் பண்ணுங்க இல்லையா. இப்படி நீங்க கிளிக் பண்ணாம நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், இதுல போனீங்கன்னா நம்ம இன்சர்ட் டேபிள் எத்தனை காலம் வேணும் எத்தனை ரோ வேணும், மேக்சிமம் 63 காலம் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. எத்தனை ரோஸ் வேணாலும் ஆனா யூஸ் பண்ணலாம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 63 காலம்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு ரோஸ் வேணா நம்ம யூஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ இது வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் சார்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இங்க இருக்கு இல்லைங்களா சார்ட், அதுதான் இங்கேயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். என்ன சார்ட் வேணுமோ நம்ம அந்த சார்ட்டை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரேடர் டயக்ராம். இந்த சார்ட் இதுதான் டேட்டா. இங்க நம்ம டேட்டாவை டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ரேடர் டயக்ராம்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம இதுல என்ன பண்ணலாம், கம்பேரிசன் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஒரு டயக்ராம் ஒரு மாதிரி, அது நம்ம எது வேணுமோ நம்ம எடுத்துக்க போறோம். ரைட். இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸ் கொண்டு வரப்போம். அந்த டயக்ராம்ஸ்க்கு உண்டான டிசைன்ஸ்லாம் இங்க இருக்கு. அதுல எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, நம்ம அந்த ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் தான் இங்க இருக்கு. ஸோ நீங்க உங்களால என்ன பண்ண முடியும், பிக்சரை கொண்டு வர முடியும், ஆன்லைன்ல இருந்து பிக்சரை கொண்டு வர முடியும், ஒரு வீடியோவை இங்க நீங்க அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இதுல இருக்கு. ரைட். அவங்களோட டிஃபால்ட் லேஅவுட்ல இருக்கு. பிளாங்க் லேஅவுட்ல இருக்குமானா இருக்காது. ஸோ எந்த ஸ்லைடுக்கு எது வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸ்லைட்ஸ் வேண்டானா இதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸோ மேக்சிமம் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி எல்லாம் இதெல்லாம் சேம் தான்.
இந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட், ரீப்ளேஸ், செலக்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்ட்ல படிச்சது தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதனால அங்கேயும் ஒரு டைம் சொல்லிட்டு இங்கேயும் ஒரு டைம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதை நான் சொல்லலை. அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது முக்கியமான ஒரு கான்செப்டான இன்சர்ட் அதுக்கு நான் போறேன். இந்த குயிக் டூல் பாரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அங்க எம்எஸ் வேர்ட்ல யூஸ் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் அடுத்து போறது இன்சர்ட். இன்சர்ட் ரொம்ப ரொம்ப ஜாலியான கான்செப்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த செஷனை முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்லைட்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன். இதுல நீங்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகிட்டே போகும். எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு 10 ஸ்லைட்ஸ் கவுண்டிங் இருக்கு பாருங்க. அது டிஃபால்ட்டா நீங்க உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். ஸோ நம்மளுக்கு 10 ஸ்லைட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க இப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். நான் இதுல என்ன பண்ண போறேன், ஒரு ஆடியோ ஒன்று செட் பண்ண போறேன். ரைட். ஒரு ஆடியோ ஒன்று செட் பண்ண போறேன். இன்சர்ட்ல போயிட்டு என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்னு நீங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோ வேணுமா, இல்லைன்னா உங்க சிஸ்டம்ல இருந்து நீங்க ஆடியோ எடுத்துக்கிறீங்களா. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போறது இல்ல, நான் என்ன பண்ண போறேன், என் சிஸ்டம்ல ஒரு ஆடியோ இருக்கு, அதை நான் எடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஆடியோ விஎல்சி இருக்கு, அதை நான் இங்க இன்சர்ட் பண்ணிடுறேன். எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல இருக்கா ஒண்ணு, இதுதான் நம்மளோட ஆடியோ. இப்போ எனக்கு என்னன்னா நல்லா கவனிங்க, என்னோட இந்த ஃப்ரண்ட் ஸ்லைட்ல இது எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. இந்த இடத்துல இது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை நான் எடுத்துட்டு வேற இடத்துல வைக்க போறேன். அப்பயே இது எனக்கு ரொம்ப ஆப்வியஸா ஒரு மாதிரி என்னோட இன்விடேஷனே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா செகண்ட் ஸ்லைட்ல நீங்க கொண்டு போயிட்டு இங்கேயும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன பண்ண இங்க இன்சர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்லைட்ல காட்டும். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து இது இருக்கணும் ஆனா எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி இந்த ஸ்லைடுக்கு வெளியில அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது. என்ன சார் எனக்கு நல்லா அருமையா தெரியுது, இதோ பக்கத்திலே வச்சிருக்கீங்க, சூப்பரா தெரியுது. இதுல தெரியும், ஸ்லைட் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ரைட். நான் எப்படி ஸ்லைட் ஷோ பண்றேன், ஒரு சில இதெல்லாம் நான் டிசைன் பண்ணிட்டு நான் ஷோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ எடுத்தோடனே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்காது. என்ன சார் ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணி காட்டுறேன். ஷோனா நீங்க நினைக்கிற மாதிரி ஷோ இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஷோ ஒன்று பண்ணி காட்டுறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஒரு ஆடியோவை இன்சர்ட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது ஆடியோ. அப்படி இல்லைன்னா இங்க நம்மளுக்கு இன்சர்ட்ல போயிட்டு இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, இது ஆடியோ. ரைட். இப்போ என்னோட செகண்ட் லே அவுட் இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன பண்ணும், எனக்கு நான் ஒரு இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். எனக்கு பிளாங்க் லே அவுட் இருந்தால் எனக்கு போதுமானது. ரைட். எனக்கு வேற எந்த டைட்டில் மெனு எனக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போறேன், இன்சர்ட்ல போறேன். இன்சர்ட்ல போயிட்டு பிக்சர் இருக்குங்களா, இப்போ உங்களுக்கு டேபிள் நல்லாவே தெரியும்பா. இதை நான் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. எத்தனை டேபிள் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ரைட். ஸோ இதுல நிறைய டிசைன்ஸ் வேர்ட்ல சேம் டிட்டோ வேர்ட்ல இருக்கிறதா. இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு டேபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சின்ன சைஸா உங்களால டேபிள் கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்ன சைஸா டேபிள் கிரியேட் பண்ணுங்க. டேப் பட்டன் கொடுக்க 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 உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏன் சொல்றேன் அப்படின்னா சின்ன டேபிளா இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். இதுவே பெரிய டேபிளா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபார்மேட்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் என்ன பண்ணுவோம், ஒரு டைமும் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒரு டேபிளை நீங்க கிரியேட் பண்ணும்போது மேக்சிமம் சின்ன சைஸ் டேபிளா கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பெரிய சைஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டேபிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேபிளை பத்தி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா இது பத்தி உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ரைட். இப்போ நான் முக்கியமா போறது என்னன்னா பிக்சர் போறேன். பிக்சர்ல போயிட்டு நான் ஒரு சில பிக்சர்ஸ் வச்சிருக்கேன், நான் அதை வந்து இதுல அப்படிங்க கொண்டு வரேன். இமேஜஸ், இந்த இமேஜஸ் இருக்கு.
ஏதோ நான் கொஞ்சம் ஒரு 10 இமேஜஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 இமேஜஸ் நான் கொண்டு வரேன், ரைட்? இந்த 10 இமேஜஸ் கொண்டு வரும்போது நீங்க ஒண்ணு ஒண்ணா கொண்டு வர்றது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு கிளிக் பண்ணிட்டேன்னா இன்சர்ட் என்ன ஆயிடுச்சு, இங்க எனக்கு என்னோட இமேஜ் வந்துருச்சு. இது கொஞ்சம் அன்சைசிங்கா இருக்கும், ரைட்? கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கார்னர்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சைஸுக்கு ஏத்த மாதிரி இதுல நம்ம நம்ம ஃப்ரேம்ல இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரைட்? எக்ஸலன்ட் சன்ரைஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொண்டு வந்துட்டேன். சார் எனக்கு ஒன்னொன்னா பண்ண ரொம்ப கஷ்டம் சார், நீங்க மொத்தமா சொல்லுங்க சார் அப்படின்னா அதுவும் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. இப்படிதான் வரும், இது இப்படிதான் வரும். இதை நீங்க எடுத்து ஒண்ணு நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணாமே இருக்கலாம். இதெல்லாம் குரூப்பிங்ல இருக்கு, அன்குரூப் பண்ணிட்டு ஒரு இமேஜா எடுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜா செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 செலக்ட் பண்றேன், இமேஜ் வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்றேன், இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே, தென் தேர்ட் ஒன் இன்சர்ட் பிக்சர். அடுத்தது இந்த இமேஜ் யூஸ் பண்றேன். இந்த ஃப்ரேம்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இமேஜ் என்ன ஆகும், கரெக்டா தெரியும். நீங்க ஃப்ரேம் விட்டு அதிகமா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆயிடும், ரைட்? இது நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி முடிச்சிடுறேன். இப்ப அடுத்தது நான் இதுல பிக்சர் இன்சர்ட் பண்ண போறது கிடையாது. ஒரு ஸ்லைடு நான் விட்டுருக்கேன், அது ஏன்னு சொல்றேன். ஸோ 7th அடுத்த ஸ்லைட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அகைன் மறுபடியும் பிக்சர் நான் இன்சர்ட் பண்ண போறேன். சார் எஸ் எஸ் சார் இதுல பேக்ரவுண்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணாம டைரக்டா போய் பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம்ல சார்? பேக்ரவுண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடும். இப்போ இது வந்து ஒரு இமேஜை நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன், பேக்ரவுண்டை நான் சொல்றேன். ஸோ பேக்ரவுண்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நான் அதுவும் உங்களுக்கு சொல்றேன். எஸ் சார். எஸ், அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், இது ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஒரு 30 ஸ்லைட்ஸ் இல்லை 25 ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கடைசியாக நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஷோவை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன், ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு நிமிஷம். அரேஞ்சில் அலைன்ல போயிட்டு சென்டர், அரேஞ்சில் அலைன்ல போயிட்டு மிடில். இப்போ எனக்கு சென்டரா வந்துடுச்சு, ரைட்?
ஸோ அதுக்கு முன்னாடி இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு கலர், இதோட ஷேப்பை மாற்ற போகிறேன். ஓகே, என்னோட ஷோவை நான் முடிக்க போகிறேன். ரைட். ஸோ இதில் ஒரு ஸ்லைடு நான் விட்டேன் இல்லைங்களா, இந்த ஸ்லைடை நான் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் அப்பப்போ சேவ் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணாதான் நம்மளுக்கு எந்த ஃபைல்ஸும் மிஸ் ஆகாது. இப்போ இந்த எம்டி டாக்குமெண்ட் இருக்கு, இதுல என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல என்ன பண்ண போறேன்னா, இன்சர்ட்ல போயிட்டு ஒரு வீடியோவை என்ன பண்ண போறேன், அதுல ஆட் பண்ண போறேன். நீங்க வீடியோவை ஆன்லைன்ல இருந்து எடுத்துக்கலாம், சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னோட லேப்டாப்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஒரு வீடியோவை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ரைட், இதுதான் என்னுடைய வீடியோ. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஆரம்பிச்சுட்டு 13 ஸ்லைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது நான் உங்களுக்கு ஒரு ஷோ மாதிரி பண்ணி காட்ட போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆடியோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஆடியோவில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் ஒன்று வரும் ஆடியோ டூலில். ஒன்று ஃபார்மேட், இன்னொன்று பிளேபேக். நான் என்ன பண்ண போறேன்னா, பிளேபேக்கில் போயிட்டு ஓல்டு ஃபார்மேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆன் கிளிக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துருவோம். இதை கொடுத்துருமா. அடுத்தது செகண்ட் ஒன், நம்மளோட வீடியோ இங்கே இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி அகெயின் பிளேபேக் இருக்கா, இந்த பிளேபேக்ல போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படி கொடுத்துட போறேன். இதுல நீங்க 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்யூமை நீங்க மியூட்லயும் போட்டுட்டீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் பிளே ஆகும், வால்யூம் வராது. என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோட வால்யூம் அப்படியே கண்டினியூ ஆகும். இல்ல எனக்கு இதோட வால்யூம் வேணும்னா இதோட வால்யூம் நீங்க வச்சுக்கலாம் ஹை. ரைட். ஸோ இதை நீங்க இப்போ ஒரு வீடியோஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு சார், 10 மினிட்ஸ் எப்படி சார் பார்க்கறது அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்துச்சா, இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஷோ பண்ணி பார்க்க போறோம். ரைட், ஸ்லைட் ஷோ பண்ண போறோம். இதுக்கு ஆப்ஷன் F5 கொடுத்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி நான் எல்லா செட்டிங்ஸும் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா ஷோ வரும். நான் ஏதாவது ஒன்று சொதப்பியிருந்தேன், ஏதாவது ஒன்று வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷோ வராது. ரைட். The SA College of Arts and Science. For admission details, click the link in description. 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ 3 செகண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் வீடியோ வரும், ஒரு ஸ்லைடுக்கும் 3 செகண்ட்.
எஸ். ஸோ நம்மளோட ஷோ முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் அண்ட் ஷோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷோ முடிஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் சார். எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இருக்கும் பண்ணலாம், எஸ்பா எஸ்பா வணக்கம்மா வணக்கம்மா, ஓகேம்மா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நம்ம விளையாடலாம். பவர் பாயிண்ட் கூட நம்ம ரொம்ப ஹாப்பியா விளையாடலாம். நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மளோட ஆப்போசிட் இருக்கவங்கள அட்ராக்ட் முடியும். ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 50 பேஜ் இருக்குன்னா 50 பேஜ் எடுத்து போய் பிரிண்ட் எடுத்தோ இல்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை போய் கொடுத்தோம்னா எப்படி அது புரியும், எப்படி அது படிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ என்ன அந்த 50 டாக்குமெண்ட்டை 50 அந்த பேஜஸை 5 ஸ்லைட்ஸா நம்ம அதை கிறிஸ்பியா கொண்டு பண்ணனா ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க இது எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். நிறைய தீம்ஸ் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு அந்த அனிமேஷன்லாம் சொல்லித்தரேன் எப்படி பண்றதுன்ட்டு. ஸோ இப்பயே கொஞ்சம் அதிகமா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? No, sir. ஓகே ஓகே ஓகே. ஸோ நாளையோட செஷன் நம்மளுக்கு முடியுது இந்த செஷன். ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து ஃபீட்பேக் கொடுத்து நீங்கள் அதை ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து இந்த 1 வீக்குக்கு உண்டான ப்ரோக்ராம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ரைட். ஸோ நாளைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரைட் நான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து போடுறேன். ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷனை பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். Thank you, sir. தேங்க்யூ. Thanks a lot, sir. தேங்க்யூ. Thank you, sir. The SA College of Arts and Science. For admission details, click the link in description.